ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நம்ம விட்டாச்சு. ரீசன் ஒன்றும் கிடையாது. ஸோ ஐ நாட் ஃபீல் வெல். ஸோ டியூ டு தட் ஸோ எனக்கு ஃபுல்லாக கோல்டு. ஸோ கோல்டு அண்ட் ஃபீவர் இருந்தனால மார்க்கெட்டுக்குள்ளே உட்கார முடியல. இருந்தாலும் நேற்று ஃபீவரில் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உட்காந்தேன். ஸோ நைட்டு ஃபுல்லாக டேப்லெட்டு அது சாப்பிட்டதுனால மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்திரிக்கவே முடியல சுத்தமாக. வெரி டயர்ட். பட் மார்க்கெட் அப்பப்போ லைட்டாக பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ எனிவே அட்லீஸ்ட் செகண்ட் ஆஃபாவது வரலாம் அப்படின்ட்டு தான் 1 o'clock ஐம் கம்மிங். ஸோ க்ளோசிங் வரைக்கும் வில் பி தேர் அண்ட் வில் மண்டேக்கு எப்படி பொசிஷன் எடுக்கலான்றதையும் வி வில் பி அப்டேட்டிங். ஓகே. ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஸோ ரொம்ப வால்யூமே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட் வந்து கண்டினியூஸில் ஏறிட்டுருக்கு. ஸோ நேற்று கூட இந்தியா பாகிஸ்தானோட கான்ஃப்ளிக்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஐ திங்க் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து இந்தியா பாகிஸ்தானோட டெரர்ஸ் பற்றி தான் பேச விரும்புகிறோம், பட் வி டோன்ட் வாண்ட் டு டாக் டு த வாட்டர் பற்றிலாம் நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியும் ஸோ இந்தியா வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. அண்டு ஒரு பக்கம் நம்மளோட ட்ரம்ப் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை நான் வந்து 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய வாரம் வந்து நான் தான் தடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஸோ இதனால் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு கெயின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க யூஎஸ் மார்க்கெட்லேருந்து. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட எக்ஸாக்டான ஃபிகர். ஸோ இந்த ட்ரேடு வார் எப்படி இருக்கும், அந்த ஆஃப்டர் த மீட்டிங் வந்து எப்படி இருக்கும்ன்றது ஒரு பக்கம் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனு. இன்னொரு பக்கம் யூஎஸ் சைனாவோட அந்த ட்ரேட் வாருக்கான ஒரு டாக் நடக்க போகுது, இதோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டை வந்து ஸ்லோ பண்ணியிருக்கே தவிர மார்க்கெட்டில் வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்து அதோட பிச்சில் தான் இருக்குது. ஸோ இதுவும் மாறல. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஸோ பையிங் சைடாக செல்லிங் சைடானா ஐ எம் ஸ்டில் இன் த பையிங் சைட் பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் இஸ் நான் அப்படியே சொன்னது தான், மார்க்கெட் இஸ் புல்லிஷில் தான் இருக்குது, பேரிஷ் வாரில். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு என்ன சொல்கிறது, இன்வெஸ்டர் டோன்ட் மேக் அ எக்ஸிட் த பொசிஷன், தே கேன் ஹோல்டு. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு வந்து டெய்லி 500,000 பாயிண்ட் வந்து கிடைக்க தான் செய்யும். அது கீழே இறங்குறது மேலே ஏறுறது அந்த வேலையெல்லாம் மார்க்கெட் செஞ்சு தான் இருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கேப்சர் த டெய்லி 100 to 200 பாயிண்ட்ஸ் டவுனையும் கேப்சர் பண்ணோம், அப்பையும் கேப்சர் பண்ணோம், யூ கேன் பி இன்ட்ராடே ட்ரேடர். ஓகே. பட் அப்படிலாம் இல்லை, நான் வந்து நோ ஐ வாண்ட் டு பி ஆஸ் அ இந்த பணம் வந்து எனக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு தேவையில்லை இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் அப்படின்றவங்க மட்டும் இன்வெஸ்டராக இருந்தால் போதும். இல்லை எனக்கு போடுற பணம் வந்து டெய்லி கன்சிஸ்டன்ஸ்லி எனக்கு ஏதாவது ஒரு மீட்டிங் பண்ணணும், டெய்லி அதுலேருந்து ஒரு அவுட்புட் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்ட்ராடே பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் இதிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் அடுத்த மூவ் இருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. Q4 ரிசல்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஓகே, ஆஸ் யூஷுவல். ஸோ மார்க்கெட் வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நத்திங் டு வரி. ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேயில் நிஃப்டியில் ஷார்ட் அடிக்கலாமா, புட்ஸ் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா போகலாம், புட்டு வாங்க போகலாம், தாராளமாக புட்டு வாங்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டவுன்ஃபால் க்ரியேட் பண்ணுமானா, ஸோ 2 இடத்துல இருக்குது டவுன்ஃபால்ஸு. ஸோ டவுன்ஃபால்ஸ் எல்லாமே மார்க்கெட் புட் சைடில் தான் இருக்குது. ஓகே சார், லாங் போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லாங் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து லாங் போக வேண்டாம். பிகாஸ் மார்க்கெட் ஆல்ரெடி ஏறினதுனால என்ன ஆகும்னா கால் வந்து கரைஞ்சிரும். சார் புட்டு வாங்கியிருக்கேன் காலையிலேருந்து, பட் என்னென்னா எனக்கு வந்து பெருசாக ப்ராஃபிட்டே இல்லை, மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கனால புட்டு ப்ரீமியம் பெருசாக ஸ்பெல் ஆக மாட்டுது அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி டே ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து ப்ரீமியம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கரையாது. ப்ரீமியமும் கரையாது, ஃபாஸ்ட்டாக ஸ்பெல்லும் ஆகாது. ஸோ ரெண்டுமே நடக்காது இன்றைக்கி. ஸோ அதனால் நீங்கள் வந்து 2 பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் மற்ற நாளில் வந்து இப்போ எக்ஸ்பைரிலாம் 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் அடிக்கிறேன் நான் இன்றைக்கி வந்து 5லேருந்து 8 பாயிண்ட் தான் அடிக்க முடியும். ஏன்னா மார்க்கெட் வந்து மியூட்டடு. இன்னொரு விஷயம் கவனிங்க, மார்க்கெட் எஸ்டர்டேயோட ஹை லோவோ பிரேக் ஆகலை. புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் இந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 3 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட், இல்லை 3லேருந்து 8 பாயிண்ட் இப்படி ட்ரேட் பண்ணால் இதில் கிடைக்கும். நீங்கள் இந்த மார்க்கெட்டில் உட்காந்துக்கிட்டு 3 பாயிண்ட்லாம் ஒரு ட்ரேடாக அப்படின்னா இஸ் லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜ் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கு வந்து 10 ரூபா போட்டு அன்லிமிட்டடாக ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தாராளமாக இது வந்து உங்களுக்கு வந்து இன்னி மாதிரி மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி வேணால் போட்டுக்கலாம். 3 பாயிண்ட்டு போட்டு டக்கு டக்குன்னு கட் பண்ணிட்டு அடுத்து 3 பாயிண்ட்டு, சரி 3 பாயிண்ட்டு இப்போ டார்கெட் வைக்கிறோமா, ஓகே ரைட், அதே 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ட்ரேட் பார்ப்போம். அப்படி பண்ணால் தான் இந்த மாதிரி மார்க்கெட்லாம் ஜெயிக்க முடியும். எல்லா நாளும் இந்த மாதிரி இருக்கும், நம்ம சொல்லவும் முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? அதனால் மார்க்கெட்டோட என்ட்ரி எக்ஸிட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன் ரைட். இப்போ வாங்க நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவோம். மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸிங். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸிங்கில் இருக்கனால யூ கேன் ஜட்ஜ் யுவர் செல்ஃப். ஸோ மார்க்கெட் எது நோக்கி நகர்த்துது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் நோக்கி நகர்த்துது. அண்ட் ஆஸ் யூஷுவல் சப்போர்ட் வந்து ரொம்ப வைடாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சப்போர்ட் சைடோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ மார்க்கெட் இட்ஸ் புஷிங் டுவர்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான், சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களோட கால் என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ கால் வாங்கணுமா புட் வாங்கணுமான்றது. ஒரு வேளை ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கோ கால் ஆப்ஷன்ஸ். இல்லை மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்பேஸில் போய் ரிஜெக்ட் ஆகும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் பை புட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபார் மார்க்கெட் வந்து இன்னும் அந்த ஜோனுக்கே வரல. ஓகேவா? ஸோ ஜோனுக்கு வராதனால ஜஸ்ட் அந்த ஜோனுக்கு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுது. ஓகே கிளியர்? ஸோ இதே தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒரு சார்ட் பார்த்தாலே போதும், நம்ம வந்து பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எதுவுமே பார்க்கணும். எல்லாமே கிட்டத்தட்ட மோரலாஸ் இது மாதிரி தான் இருக்கும். எல்லாமே 0.25 0.3 அப்படின்ற அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 18 பாயிண்ட் மைனஸு, சாரி அவன் பேர் என்ன, பேங்க் நிஃப்டி வந்து 40 பாயிண்ட் மைனஸில் இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கான். சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 200 பாயிண்ட்ஸ் மைனஸில் ட்ரேட் ஆகிறான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரி ஸோ எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாட் கன்சர்ன் தான் நம்ம. ஓகே, ஸோ மூவ் ஆன் டு த கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, சார் கோல்டு சில்வர்லாம் இறங்கிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் நீங்கள் நேற்று வந்து ஒரு 1000 பாயிண்ட் டவுன் ஆச்சு. ஸோ எல்லாருமே வந்து சாரி ஸோ 1000 பாயிண்ட் டவுன் ஆனதுனால எவ்ரிபடி இஸ் திங்கிங் மார்க்கெட் வந்து இல்லை சார் சொல்லிட்டாரு, ஸோ அதனால் வந்து ஷுவர்லி மார்க்கெட் வந்து கீழே தான் போகுது அப்படின்ற மாதிரி ஷார்ட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா முன்னாடியே ஷார்ட் பண்ணவங்களுக்கு எக்ஸிட் கிடச்சிக்கும். பாட்டமில் ஷார்ட் பண்ணவங்களுக்கு தான் ரொம்ப ரிஸ்கியாக இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் பாட்டம்லேருந்து எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குன்றது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ நம்ம நேற்று சார்ட் பார்த்தோன்னா தெரியும். சரி, மார்க்கெட் வந்து பாட்டம்லேருந்து எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்களேன், காட்டுறேன். ஐ திங்க் ஒரு எவ்வளோ டாலர் இருக்குது பார்ப்போமா, கோல்டு யூஎஸ்டி இன்டர்நேஷ்னல் டாலரில் இருங்க, நல்லா கவனிங்க, எவ்வளோ $3250 வரைக்கும் போயிருக்கு. ஸோ யூ சி தட் ஒரு சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு $100 மூவ் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். மோர் தென் $100, அதாவது 120லேருந்து 3250 ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு, மேலேயே போயிருக்கு. ஓகே, ஸோ $100 மூவ் ஆனதுன்னு திரும்பி அங்கேருந்து கீழே ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு நேச்சுரலாக வந்து என்னென்னா நம்ம சொல்கிறதா, மார்க்கெட் வந்து இஸ் கிவிங் அ ஹியூஜ் வாலடைல் இந்த மார்க்கெட். ஓகே, ஸோ ஹியூஜ் வாலடைல் இந்த மார்க்கெட். அதனால் நீங்கள் வந்து தைரியமாக வந்து மார்க்கெட்டில் செல் ஆன் ரைஸ் அப்படின்றத பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து யூ ட்ரை அண்ட் த ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங்கில் வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டு வந்து யூ ட்ரை திஸ். ஓகே, ஸோ பை த வே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ட்ரேட் பண்ணுறது என்னன்றதுலாம். ஓகேவா?
ஸோ இதனால தான் நான் சொன்னேன். ஸோ சம்வாட் ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். 15 மினிட்ஸில் பார்த்தா தெரியும் என்ன சொல்லியிருக்கோன்றது. இது அப்படியே கொஞ்சம் கீழே நகர்த்துறேன். என்னென்னு பாருங்கள். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கிளியர்லி ஸோ இந்த மாதிரி வந்து கிளியராக வந்திருக்குது மார்க்கெட்டு. ஓகே, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்திருக்கனால மார்க்கெட் வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ஹேண்டில். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிட முடியும். ஸோ இது மாதிரி வந்து எல்லா நாளும் வராதுங்க. ஸோ ஏதாவது ஒரு சில நாள் வரும், ஒரு சில நாள் வராமே போகும். 100% நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சில நேரங்களில் சில நேரம் நடக்காமே போகலாம். நம்ம வந்து கிளியராக பார்த்துக்கணும். ஸோ எல்லாமே பார்க்குற நம்ம கையில் தான் இருக்குங்க. பார்த்து நம்ம வந்து கவனமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா it will be easy to nice to handle. Okay, clear? So everything was there. So dollars வந்து இறங்கிட்டே இருக்கு. ஸோ US கோல்டு, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் மார்க்கெட் வந்து 93,550க்கு மேலே பை போகிற மாதிரி தெரியுது இன்ட்ராடேயில். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸோ பை போகிறவங்க 93,550 மேலே பை போங்க. செல் போகிறவங்க எப்போ வேணால் போகலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டை வந்து எவ்ரி செல் ஆன் ரைஸ் தான். ஸோ பை எதுவும் கிடையாது இந்த கவுண்டரில். இல்லை எனக்கு பை போகணுன்னு நினைக்கிறவங்க கேன் கோ பை. ஏன்னா கோல்டு வந்து $3,200 கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் செல் தான் இந்த கவுண்ட்ரு கோல்டு. ஸோ அதனால் வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் கோல்டு வில் ஃபால். நாங்கள் 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டோம் மார்க்கெட் வந்து இட்ஸ் கோ ஃபார் த செல்லிங் ஜோன் ஃபார் த 2 months டைம் லைன். ஸோ இப்படி 1 or 2 months வந்து செல்லிங் டைம் லைனில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க தாராளமாக கேப்சர் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து செல்லிங் லைனுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் மூவிங். ஸோ நிறைய பேர் பிசிக்கலில் கோல்டு வாங்குறவங்கன்னு நினைக்கிறவங்க ஸோ 1 month வெயிட் பண்ணுங்கள். இன்னும் நல்லா 8,000 கிட்ட நியரஸ்ட் கிடைக்கும். ஸோ 8,000 சம்திங் இருக்குன்றீங்க. ஸோ டாலர் பிசிக்கல் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக 8,000 வரும். ஸோ இந்த 2 months லைனில் 8,000 கீழே வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறவங்க தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து இதுதான் இதுக்கான டைம் லைன். ஓகே, நவ் மூவ் ஆன் டு சில்வர். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டியில் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா தென் ஃபோக்கஸ் ஆன் த ஷிஃப்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் சைடில் ட்ரை பண்ணலாம். சில்வர் வந்து கோல்டு இறங்கினால சில்வரும் தாராளமாக இறங்கும். ஸோ 2 months டைம் லைனில் இதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபார் த செல்லிங் ப்ரெஷர். ஸோ இதுலேயும் வந்து நேற்று 1000 பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட லோலேருந்து ஒரு பவுன்ஸ் இருந்தது நான் பார்த்தேன். ஸோ இன்ட்ராடேயில் பை போகணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் பை போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 96,100-150 ரேஞ்சுக்கு மேலே யூ கேன் ஸ்டார்ட் பையிங் இன்ட்ராடேயில். ஸோ அதர்வைஸ் ஸோ பொசிஷன் வில் பி த செல் சைட் ஃபார் த 2 months லைன். ஸ்விங் ட்ரேடிங்க்கு செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு எது வேணுமன்றது. நேச்சுரல் கேஸ் நம்ம 2 நாள் முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து 300 கீழே போச்சு அப்படின்னா ஸோ 250 இஸ் மேக்ஸிமம் பாட்டம் லைன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ்க்கு போயிருக்கு. ஸோ யாராவது வந்து நேச்சுரல் கேஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ 3 months அக்யூமுலேஷன் டைம் லைனில் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இமீடியட்டாக கிடைக்க 3 to 4 months ஆகும் இந்த அக்யூமுலேஷன் அந்த பவுன்ஸ் பேக் வர்றதுக்கு. ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியில் இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட சில நேரங்களில் 6-7 மாதத்துக்கு மேலே கூட இருந்திருக்கு அக்குமுலேஷன் ஃபேஸில். ஸோ அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு நேச்சுரல் கேஸ் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஸோ தென் அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்கிறனால ரேஞ்ச் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுனால பெருசாக 40 பாயிண்ட் 50 பாயிண்ட்லாம் ஓப்பன் ஆகாது, இமீடியட்டாக ஓப்பன் ஆகாது. இட்ஸ் அக்குமுலேஷன் ஃபேஸு. ஸோ நல்லா அக்குமுலேஷன் பண்ணுங்கள். ஸோ பை த வே உங்களுக்கு வந்து
ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் நவம்பர் அந்த ரேஞ்சஸில் we can expect to 300 லெவல் அகெயின் 350 அந்த ரேஞ்சஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்குள்ளே வந்தவங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ இன்ட்ராடேக்கு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், ஸோ எவ்ரி ரைஸ் ஆன் செல்லில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அதனால் வந்து யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் செல்லிங். நம்ம நேற்றே போட்டிருந்தோம், இந்த பாருங்க நேற்றே நம்ம கொடுத்துட்டு தான் போனோம். ஸோ நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும் அப்படின்ற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ செட் எவ்ரி ரெசிஸ்டன்ஸ் ஐ டீச் யூ. ஸோ 304, 313, ஸோ 326 ஆல் தி வே இஸ் செல்லிங். ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் ஸோ ஜஸ்ட் see this point. ஸோ நம்ம இது இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஸோ 300 இஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஷார்ட் அடிக்கிறவங்க 300 ரெசிஸ்டன்ஸை மைண்ட்ஸை வச்சுக்கிட்டு யூ கேன் ஷார்ட் ஆன் எவ்ரி ரைஸ். ஸோ நான் மேக் இட் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜும் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் பண்ணுங்கள். ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து இட்ஸ் நல்ல கவுண்டர். புல்லிஷ் போகலாமான்றது வந்து இட்ஸ் அப் டு யூ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் அக்குமுலேஷன் இருக்குன்னா நான் இமீடியட்டாக பை போக மாட்டேன். ஐ வில் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். ஸோ இன்னும் கூட ஒரு 260 கீழே வரும்போது ஐ வில் கோ பை. ஸோ இப்போ வேணாம், இன்னும் ஒரு 20 rupees போகலாம். 20 to 30 rupees போனதுக்கப்புறம் வி வில் கோ ஆன் லாங் சைட் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேவரேட்டான க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் ஸோ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா? இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு வைல்டு பிஹேவ்ங்க. க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கம்ப்ளீட் வைல்டு பிஹேவ். ஸோ நோபடி பிலீவ் தட் இந்த மாதிரி ஒரு கவுண்ட்ரு வந்து இருக்கும்னு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி வைல்டு பிஹேவ். நீங்கள் நினைக்கவே முடியாது இது வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுமான்றது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதனால் வந்து எவ்ரி ரைஸ் யூ கேன் செல். ஸோ நல்லாவே செல் ரைஸில் தான் இருக்குது, செல் ஜோனில். அதனால் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஹாவ் டு பி தேர். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் வந்து இட்ஸ் அப் டு 3240 ரேஞ்சஸ் பிலோ சப்போர்ட்டு வந்து எடுக்கலை. ஸோ மார்க்கெட் இஸ் பிரேக்கிங் எவ்ரி திங் லைன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் வந்து இட் வில் கோ டவுன் சைட் நிறையவே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷார்ட் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஷார்ட் அடிக்கணும்னு தோணுதா, பை பண்ணணும்னு தோணுதா அப்படின்றத பார்த்துங்க. ஸோ இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அப் டு யூ. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ இந்த கவுண்டரில் வந்து ஷார்ட் அடிக்கலாம். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ பை போகலான்னு சொன்னீங்களே, இப்போ ஷார்ட். ஸோ இன்ட்ராடே இட் சீம்ஸ் டு பி பை. ஓகே, சாரி, intraday seems to be sell now. Okay, but the overall the long term the count will be only the buy side. சரி, நான் சொல்கிறது இன்வெஸ்டருக்கு இது பைங்க. ஷார்ட் டைமில் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணணும், இன்றைக்கி ஒரு 1000 ரூபா பண்ணணுன்றவங்களுக்கு இன்றைக்கே செல் சைடு. அண்டர்ஸ்டூட், புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ அதனால் வந்து பையோட செல் நல்லா கிடைக்கும். ஸோ எவ்ரி ரைஸ் யுவர் செல். அந்த ப்ளூ லைனை மார்க் பண்ணிங்க. ஸோ ப்ளூ லைன் வந்து ரேஞ்சை உடைக்காத வரைக்கும் 3000, 5300 அண்ட் 10 or 20 பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து செல் தான். அண்டர்ஸ்டூட்? அதனால் நீங்கள் வந்து என்னென்னா, சார் கண்டிப்பாக செல் ஆகுமானா பாட்டமில் அடிக்காதீங்க. ஹை போச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் செல். அண்ட் கீழே ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் கிடச்சுன்னா ஜஸ்ட் புக் த ப்ராஃபிட். தட்ஸ் இட். ஓகே, இதுதான் வந்து இன்றைக்கான ஐடியாஸ். அண்ட் காப்பர்
எஸ் காப்பர் சீம்ஸ் டு பி இட்ஸ் அ வெரி குட் ஹை. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 863 இன்றைக்கி போயிருக்கோம். ஸோ 863 60 வரைக்கும் போயிருக்கோம் இன்றைக்கி. ஓகே, ஸோ நேற்று எவ்வளோ போயிருக்கோம்? ஆல்மோஸ்ட் வந்து 862 ஆஃபு, இன்றைக்கி 863 60 அண்ட் கம் பேக் டு த பழைய லெவலுக்கு வந்துட்டான். ஸோ அதனால் வந்து ஸோ யாருக்கெல்லாம் வந்து இவனை வந்து பிடிக்குமோ ஜஸ்ட் டேக் இட். ஸோ இவனை பிடிக்குன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவனை இன்றைக்கி செல் பண்ணலாமா பை பண்ணலாமான்னா ஆல்ரெடி ஸ்டார்டட் ஃபாலிங். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபால் ஆகிட்டான். அதனால் இந்த கவுண்டரில் வந்து ஷார்ட் அடிக்க எந்த வாய்ப்பும் இல்லை. ஓகே, ஸோ பி கிளியர். ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். ஸோ அதனால் வந்து இந்த கவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ யூ ஹாவ் டு மேக் இட் ஆன் த லைன். ஸோ 860 கீழே போகும்போதே ஷார்ட் அடிச்சிடணும். ஸோ ஆல்ரெடி 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் ஃபால் ஆகிட்டான். ஷிஃப்ட் ஆகிருக்கனால ஸோ வீ கேன் சீரியஸ்லி 850 கீழே மறுபடியும் 851 கீழே போச்சுன்னா ஸோ வைல்டு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய மாதிரி ஃபாலு. ஸோ அதனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா செகண்ட் ஹாஃபில் மூமெண்ட்ஸ் வந்து நிறைய வரும். ஸோ ஜிங்க் வந்து இன்றைக்கி வந்து ஐ திங்க் 260 இருந்தான், இப்போ 256 ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு ஸோ மார்க்கெட் வந்து இட்ஸ் கிளியர்லி இட்ஸ் ஷோயிங் அஸ் அ டவுன் ட்ரெண்ட் ஜிங்க்கு. ஸோ ஜிங்க் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க ஜஸ்ட் ஷார்ட் டுடே அந்த எவ்ரி ரைஸ் அண்ட் கீப் இட் த ஸ்டாப் லாஸ் இஸ் த டே ஹை. ஸோ பை பண்ணணும்னு நினைக்கிறோம். டே ஹை பிரேக் ஆச்சுன்னா மட்டும், ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும் யூ கேன் ஜஸ்ட் கோ லாங், அதர்வைஸ் டோ கோ லாங். ஓகே, கிளியர். So this is what I am saying. So clearly so you just go short and keep it the stop loss around 261, 260 above and 261 ranges ku mela stop loss vachi you can just make a stop loss short at this level and target will be 254 to 250 ranges. You might have a target these counters. ஓகே, ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஒன்றும் பெரிய அப்டேட்ஸ் இல்லை ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஆர்இசி ரெகுலர் கை ஐ டோல்ட் யூ. ஸோ 400 பிலோ வந்து நல்லா வாங்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ திங்க் 380 சம்திங் இருந்தான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 days பேக் சம்திங். இங்கே பாருங்க, I told you this guy will be bounce after 410 levels. So just make it your basket. ஸோ ஸ்டாக்ஸில் ஒரு 10 ஸ்டாக் வாங்கி பாருங்கள். 400 பிலோ 380 வந்து நான் மறுபடியும் 400 வந்தால் கொடுத்துருங்க. திஸ் கை நல்ல அக்குமுலேஷன் ஃபேஸில் இருக்கான். நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது, ரேஞ்ச் டெரிட்டரியில் இருக்கனால இட்ஸ் கிவ் a lot of swing traders to make ஒரு decent profit. பேக் டு நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மறுபடியும் 25,017 இருக்குது. ஐ திங்க் மார்க்கெட் வந்து இட்ஸ் குவைட் இம்ப்ரெசிவ். ஸோ நல்ல ஒரு மியூட்டடான மார்க்கெட். ஸோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஏறவும் இல்லை, பெருசாக இறங்கவும் இல்லை. ஸோ ஐ திங்க் எஸ்டர்டே த யூஎஸ் மார்க்கெட் இஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ஸில் முடிச்சிருக்காங்க. பட் டுடே வி ஆர் நாட் இன் அ பாசிட்டிவ் மூட் டியூ டு தட். ஏன்னா ஏன் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட் வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பிகாஸ் நம்ம வந்து ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ வித் அ குளோபல் மார்க்கெட். ஸோ குளோபல் மார்க்கெட்டோடு நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நம்ம வந்து ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிங்க. ஸோ அதனால் வந்து
நேற்று வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஏ வந்து ஒரு 5000 crores வாங்கியிருக்காங்க, 5392 crores வாங்கியிருக்காங்க. அண்டு டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் வந்து 1600 கோடி விற்றுருக்காங்க நேற்று மட்டும். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டுட் த பாயிண்ட். ஸோ மார்க்கெட் வந்து ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்டர்டே மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ஏறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஸோ எஃப்ஏ வந்து 5000 கோடிக்கு வாங்கினால தான் மார்க்கெட் வந்து ஓவராலாக பயங்கரமாக ஏறிக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வாங்கியிருப்பாங்களா அப்படின்னா உங்களுக்கே ரீசன் தெரியுது. ஸோ நேற்று வந்து 5000 கோடி பம்ப் பண்ணியிருக்காங்க. த ரீசன் பிஹைண்ட் இட் தட்ஸ் வாட். ஓகே, ஸோ உங்களுக்கே இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நேற்று மார்க்கெட்டில் எஃப்ஐ வாங்கினது தான் ஏறினதுக்கான ஒரே ரீசன். அவங்க எப்போ விற்பாங்கன்னு தெரியாது. தே கால் மார்க்கெட் மேக்கர்ஸ். ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் வரும்போது இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து நடக்கும் தான் செய்யும். ஸோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கோடியிலேருந்து 500 கோடி வாங்கியிருப்பாங்க. ஸோ எஃப்ஐ மேக்கர்ஸ் வந்து ட்ரேடை வந்து ஐ திங்க் தி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஃப்ஐடிஐ வந்து. இல்லைனா மார்க்கெட் இப்போ 2 ஆச்சு. ஸோ 2லேருந்து 3 வாங்குறாங்களா நமக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க, ஒரு 200லேருந்து 500 கோடி. ஸோ இன்றைக்கி எவ்வளோ கோடி வாங்கியிருக்கலாம் ஒரு வேளை எஃப்ஐ நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஹாவ் அ மைண்ட் செட். ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ மைண்ட் செட். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு மினிமம் ஒரு 200 கோடியாவது வாங்கியிருப்பாங்க. ஸோ டெய்லி அவங்க வாங்குவாங்க இல்லை விற்பாங்க. ஸோ ஒரு வேளை அவங்க வாங்கலைன்னா கூட நீங்கள் விற்றுருந்தா கூட ஒரு 200 கோடி விற்றுருக்கலாம். ஸோ ஒரு வேளை எஃப்ஐ விற்றுருந்தாங்க 200 கோடினா அது ஒரு 300 கோடி வந்து அதே டிஐ வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ நேச்சுரலி எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடந்திருக்குமே தவிர வேறு எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, கிளியர். ஸோ அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எது வந்து மார்க்கெட்டை வந்து மறுபடியும் புஷ் பண்ணோம் மேலே அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இதுக்கப்புறம் சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டிலாம் வந்து பெருசாக வாலடைல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் லோ தான். ஸோ ட்ரேடர்ஸ் ஸோ ஜஸ்ட் வாட்ச் இட். ஓகே, ஸோ இல்லை சார் நான் ஆல்ரெடி பொசிஷன் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் எல்லாருமே ட்ரேடர்ஸ் வந்து ஸோ என்ட்ரி பண்ணதுலேருந்து 3லேருந்து 5 பாயிண்ட்டுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ஃபால்ட் இருக்காது. இப்போ நம்ம பாருங்களேன், இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்ம மேலே போகலாம். ஆனால் நான் என்ன சொன்னேன், போட்டு தான் வரும்னு. கீழே வந்து எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட் இறங்குது. ஸோ அதுதான் சொன்னேன், இந்த மார்க்கெட்டு 30 பாயிண்ட் இறங்குதுன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் 5 பாயிண்ட் இறங்கினாலே உங்களுக்கு பெரிய விஷயம் தான், கிரேட்டர். 5 பாயிண்ட் மேலே ஏறினாலும் கிரேட்டாக தான், 5 பாயிண்ட் கீழே இறங்கினா. ஸோ அதனால் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்டட். ஸோ எவ்ரி ரைஸ் வில் பி த புட் ஆப்ஷனுக்கு எக்ஸிட் ஆகிறவங்களுக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். கால் ஆப்ஷன் ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஒரு மலை மேலே வண்டியை ஏற்றுற மாதிரி தான். அப்படியே வண்டி இப்போ வண்டியில் எல்லோரும் நிறைய பேர் ஸோ டிரைவர் இருக்கார். ஸோ பின்னாடி நல்லா ஹைட்டாக ஒரு ஸ்டீப்பான ஒரு ஹில்ஸில் வந்து நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். நல்லாமே வந்து அடல்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வண்டி எப்படி ஏறும், அப்படியே டைட்டாக ஏறும்ல, முக்கி 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 இட்ஸ் ஸ்ட்ரக் டு டு மூவ் ஃபார்வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இட்ஸ் ஸ்ட்ரக் டு மூவ் ஃபார்வேர்டு அப்படின்னும் போது அதோட பொசிஷன் எப்படி இருக்குமோ அதுதான் வந்து மார்க்கெட் வந்து இட்ஸ் ஹெடிங் டுவோர்ட்ஸ் லைக் மூவ் பண்ணுறது ரொம்ப டைட்டாக இருக்குது. டியூ டு மார்க்கெட் மேக்கர்ஸோட ஃபண்ட்ஸ் இல்லாமல் ரீட்டைல் ட்ரேடரோட ஃபண்ட்ஸை வச்சு மட்டுமே அதால் ஏற்ற முடியல. ஸோ இட்ஸ் நீட் மார்க்கெட் மேக்கர்ஸோட ஃபண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதே மாதிரி நேற்று பேர் 1000 கோடி இன்றைக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா த ரேலி வில் பி கண்டினியூ, அதர்வைஸ் நோ ரேலி வில் பி தேர் டுடே. ஸோ இது டோன்ட் வெரி. ஸோ ரேலி மறுபடியும் 5000 கோடி விற்றுருவாங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரே நாளில் விற்க மாட்டாங்க, ஒரே நாளில் எடுக்கவும் மாட்டாங்க. until unless if any chance of negative news there will be there, பட் அதர்வைஸ் நோ. ஸோ ஏதாவது வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா தே மைட் பி அவேர், இது வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, அதனால் நம்ம இனிமேல் வச்சுருக்க வேண்டாம் அப்படின்னா விற்றுருவாங்க. பட் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா விற்க மாட்டாங்க, வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ வெரி கிளியர் த மார்க்கெட், வெரி டிசிஷன். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து சூப்பராக மூவ் ஆகுது, வெரி ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதனால் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நோட்ஸில் தான் இருக்குது. ஸோ நான் சொன்னது தான். ஸோ எதுவும் சேஞ்சஸ் நான் பண்ணல. ஸோ ஏதாவது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கமெண்ட்ஸ் இருந்துன்னா யூ கேன் அப்டேட் மீ, ஐ வில் see that everything. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஓகே, ஸோ நிறைய பேர் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே,
அண்ட் சோஷியல் மீடியாவில் நம்மளோட பற்றி கமெண்ட்ஸ் எழுதுங்க. ஸோ நிறைய பேருக்கு நம்மளை பற்றி தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்கள் செய்கிற ஒரு அன்புன்னா இது மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் அண்ட் உங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்மளோட பேஜஸ் பற்றி கமெண்ட் அண்ட் ரீல்ஸ் பண்ணுறதும் உங்களோட கமெண்ட்ஸ் நாங்கள் உங்களோட அன்பை எதிர்பார்க்குறோம். இது இருந்தாலே போதும். ஸோ நம்ம எல்லாருமே க்ரோ ஆக முடியும். நீங்களும் வளர முடியும், நானும் வளர முடியும், நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர முடியும். ஓகே. ஸோ ரைட் நோ எனி சான்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வீக்? ப்ரோ நெக்ஸ்ட் வீக் ஐடியா என்ன? நெக்ஸ்ட் வீக் ஐடியா என்னன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஐ ஷேர் த நெக்ஸ்ட் வீக் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஐடியா பார்த்துலாம் நம்ம. பிகாஸ் நம்ம இன்றைக்கி டுடே ஃப்ரேம்ஸ் நிறைய பார்த்துட்டோம். ஸோ டுடே ஃப்ரேம்ஸில் எதுவும் இல்லை, ப்ரெஷர்ஸ் எதுவும் இல்லை. அதனால் we just have to go to the next week frames. ஸோ கிளியர். ஸோ மார்க்கெட் 24,760 கீழே வந்தால் we can expected டவுன் ட்ரெண்ட். அண்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஆக்சுவலி இங்கே வந்துடும், இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஹையஸ்ட்டு ட்ரெண்டு. நம்ம ஆக்சுவலாக இப்படி பார்க்கறத விட இப்படி பார்த்தா இன்னும் பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதை பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம இங்கே இருக்கிறதுனால த நியரஸ்ட் ஹை இதுதான். ஸோ மார்க்கெட் இங்கே இருந்தது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் யுவர் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, ஃபைன். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் திஸ் இஸ் யுவர் சப்போர்ட், நியரஸ்ட் சப்போர்ட். ஓகே. ஸோ இது வச்சுங்க. ஸோ இன்னொரு சப்போர்ட் என்னாலும் இங்கே வச்சுங்க. ஓகே, த வெரி கிளியர். ஸோ மார்க்கெட் 25,200 ரேஞ்சஸை பிரேக் பண்ணும்போது இன்னும் ஃபர்தராக ரேலி பண்ணும். ஸோ மார்க்கெட் 25,200 பிரேக் பண்ணது வரைக்கும் ஸோ எதுவும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப லோ தான். ஸோ அதனால் நீங்கள் அதை பெருசாக யோசிக்க வேணாம். ஸோ மார்க்கெட் ஐயோ உடனே நாளைக்கு காலையில் போயிடுமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க, பேனிக்காகாமல் இருங்க. ஸோ மார்க்கெட் 25,200 ரேஞ்சஸை பிரேக் ஆகி மார்க்கெட் நின்றுதுன்னா யூ கேன் எக்ஸ்பெக்டட் ஃபர்தர் ரேலி. ஸோ மார்க்கெட் இல்லை பிரதர் 25,200 போகல அப்படின்னா எஸ் 25,600 500 அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. தட் வில் பி த சைட்வேஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வீக். அண்ட் அதுக்கும் கீழே 24,500 பிரேக் ஆகிடுச்சு இமீடியட்டாக அப்படின்னா தென் 23,900 லெவல்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் யூஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் யூஸ் இருக்கிறனால யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் தட் லுக் இன் யர் மைண்ட். ஸோ நியூஸஸ்லாம் வரும், டேட்டா பொறுத்து இந்த லெவல்ஸ்கள் மாறுபடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. So keep in your mind everything. Okay. சார் எனக்கு ட்ரேடிங் தெரியுது, ஆனால் ட்ரேடிங் பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியல, என்ன காரணமாக இருக்கும்? சரி, ட்ரேடிங் பண்ண தெரியுது ஆனால் ட்ரேடிங் பண்ண சரி, நீங்கள் என்ன இந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்லலாம் பிரதர்? ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரேடிங் நிறைய படிச்சிருக்கீங்க, பட் ட்ரேடிங் தெரியல அப்படின்னா இந்த கேள்விக்கு எக்ஸாக்டான ரீசன் என்னென்னா, நீங்கள் ட்ரேடிங் எப்படி படிச்சிங்கன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, செகண்ட் கொஷின் என்னென்னா, ட்ரேடிங்கை நீங்கள் படிக்கும்போது சம்படி ஹாஸ் டு பி மென்டார் வில் பி தேர். அதை உங்களோட ட்ரேடை மானிட்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ நான் இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் எழுதுனா ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனா யார் மார்க் போடுவா? டீச்சர் மார்க் போடுவா. இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா யார் மார்க் போடுறாங்க?
ஸோ மார்க்கெட் தான் மார்க்கெட் போடுது கரெக்டாக. பட் மார்க் போடும்போது அதுதான் வந்து உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸாக உங்கள் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து நீ நல்லா எழுதிருக்கேன்னா ப்ராஃபிட் வருது, தப்பாக எழுதுனீங்கன்னா ஃபெயில் பண்ணிடுது. ஸோ அப்போ என்ன சொல்லுது, இன்னும் நல்லா படின்னு உங்களை. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ கூட அலாங் வித் தட் ஒரு மென்டாரையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்க. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மென்டார் வில் பி லைவ் கைட் பண்ணுவாங்க. இல்லைப்பா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இப்படி பண்ணுப்பா, மேபி அவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுவேன். ஸோ பெஸ்ட்டு சேஃபஸ்ட் சாய்ஸில் வந்து யூ ரைட் த ஆன்சர் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ பெஸ்ட்டு இதுதான் வந்து. ஸோ இது வந்து ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, உங்களை நீங்களே வந்து தேர்ட் பர்சனாக ட்ரீட் பண்ணி நீங்கள் ஒரு மென்டாராக உங்களை ட்ரீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்குள்ளேயே இன்னொரு ஆளை க்ரியேட் பண்ணி, இல்லை இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னொன்று பெட்டராக பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்டாரை நீங்களே உருவாக்கிக்கலாம். அப்படி உங்களால் சிந்திக்க முடியலன்னா யூ ஜஸ்ட் பெஸ்ட் ஹையர் அண்ட் ஐதர் நீங்கள் வந்து நிறைய ட்ரேடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இதுதான் பெரிய விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ மார்க்கெட்டை வந்து கீப் மோர் ப்ராக்டிஸ், தட்ஸ் இட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. கிளியர்? வேறு ஸோ மார்க்கெட் வந்து ஸோ நிறையவே இருக்குங்க மூமெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லாவே இருக்குது. $25,030 ட்ரேட் ஆகுது. ஸோ இட்ஸ் வெரி வெரி குவைட் ஈஸி. ஓகே, 25,030 அப்படின்றது நல்லாவே இருக்குது மார்க்கெட்டுக்கு. நல்லாவே இருக்குது, ஈஸியாக இருக்குது. மார்க்கெட் இஸ் வெரி வெரி ஸ்லோங்க இன்றைக்கி. ஐ திங்க் மார்க்கெட் வெரி ஸ்லோன்றதுக்கு கிளியராக இது ஒரு பிக்சர் போதும். ஏன்னா நேற்று வாங்கினவங்க எல்லோரும் வந்து மார்க்கெட்டில் நேற்று கால் ஆப்ஷன் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை எக்ஸ்பைரி அப்போ இன்றைக்கும் மார்க்கெட் ஏறும்னு கால் ஆப்ஷன் வாங்கியிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ வாங்கினவங்க எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா, இன்னும் மார்க்கெட் ஏறும்னு நினச்சிருப்பாங்க. புட் ஆப்ஷனில் நேற்று வந்து விற்றவங்க எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, இந்த வாரம் வந்து கண்டிப்பாக இறங்கும், அதனால் வந்து புட் ஆப்ஷன் வந்து இன்னும் ஸ்டில் தேர் ஆவரேஜ் பண்ணியிருப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அவங்களும் வந்து என்ன வச்சுருப்பாங்க, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் ஃபர்தராக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தாங்க. என்ன சொல்கிறது, ஒரு ஹைடை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சிக்கின்னு ஹைட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்குது இல்லை? ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஸ் அ ட்ரேடராக பார்த்தீங்கன்னா, ட்ரேடர் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ லைஃப்பில் ட்ரேடர் ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஆப்ஷன் செயினில் நிஃப்டி வந்து லைக் கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து 19,82,000 இருக்காங்க. அண்ட் வால்யூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1,70,00,000 to 60,000 வந்து கால் ஆப்ஷன் வால்யூம். அண்ட் புட் ஆப்ஷன்ஸில் வந்து 14,57,000 இருக்குது அண்டு புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 1,57,000 இருக்குங்க. ஸோ எனிவே த மார்க்கெட் ஸ்டில் இந்த வால்யூம் ஹையர் கால் ஆப்ஷன் சைடில் தான் இருக்குது அண்ட் ஓஏயும் கால் ஆப்ஷன் சைடில் தான் இருக்குது. எனிவே ஸோ மார்க்கெட்டில் வந்து 25,500 வந்து ஒரு 1,29,000 வந்து வால்யூம் ஓஏ நடந்திருக்கு. அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வந்து 70,000 இருக்குது அதில். அதே மாதிரி அந்த பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 வந்து 1,18,000 வால்யூம் நடக்குது, ஓஏ நடந்திருக்கு. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 65,463 இருக்குங்க. ஸோ கன்சிடர் திஸ் பாயிண்ட்ஸ் லெவல்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் பர்டிகுலர்லி. ஸோ ஸ்ட்ரைக் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரைக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அண்ட் வால்யூம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் மூவ் ஆன் டு த பேங்க் நிஃப்டி. ஸோ ஃபாலோட் பை ஸோ இந்த வாரம் பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஓஏ வந்து
8 lakh இருக்குது. ஸோ 8,16,000 வந்து OI இருக்குது. அண்ட் வால்யூம் வந்து 14,73,000 நடந்திருக்கு கால் ஆப்ஷன்ஸில் இது ரெண்டும். அண்ட் புட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா OI வந்து 7,34,000 நடந்திருக்கு. அண்டு வால்யூமும் 13,48,000 நடந்திருக்கு. ஸோ வெரி க்ளோஸ் டு கால் அண்ட் புட். ரொம்ப அதிகமாக இல்லை, வைடாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக்ஸில் எப்படி சேஞ்சஸ் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அட் வெரி க்ளோஸ் டு 56,000 OI வந்து 43,000 வந்து OI இருக்குது. அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வந்து 4,000 தான் இருக்குது. அண்ட் வால்யூம் 1 lakh நடந்திருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் 56,000. கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து இப்போ ட்ரேட் ஆகுது 400 and somethingல ட்ரேட் ஆகுது. ஜஸ்ட் மானிட்டர். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து 55,000 வந்து OI வந்து 67,000 இருக்காங்க. அண்ட் வால்யூம் 1,15,000 இருக்குது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வந்து 4,000 இருக்குது. ஸோ மானிட்டரில் இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே 55,300 பார்த்தீங்கன்னா வால்யூம் மட்டுமே 1,27,000 நடந்திருக்கு புட் ஆப்ஷன்ஸில் இதெல்லாம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் 6,000 இருக்குது, 6,000 மேலேயே இருக்குது. அரௌண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் OI மட்டும் 15,755 இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் வந்து நிஃப்டி, ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா OI வந்து 17,138 புட் ஆப்ஷனில், வால்யூம் வந்து 19,300. அதே மாதிரி வந்து கால் ஆப்ஷனில் வந்து வால்யூம் வந்து 23,739 அண்ட் OI வந்து 22,960 இருக்குது. இட்ஸ் வெரி க்ளோஸ் டு எல்லாமே கால்ஸில் தான் OI ஜாஸ்தியாக இருக்காங்க அண்ட் வால்யூம் அது இருக்குது நிஃப்டியில். ஸோ தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரேடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இது வரைக்கும் எதுவும் வந்து செல் போகிற மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ ஊரே வந்து ஒரு சைடு போகும்போது நீங்கள் அதே சைடில் போய் அதை நம்புவீங்களா இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக போய் டிசிஷன் பண்ணிங்களான்றது இட்ஸ் அப் டு யூ. ஸோ நவ் மூவ் ஆன் டு த மிட் கேப் மிட் கேப் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் OI வந்து பார்த்தீங்கன்னா 59,820 இருக்குது அண்ட் வால்யூம் 81,000 இருக்குது. அண்ட் அதேமாதிரி கால் ஆப்ஷன்ஸில் 1 lakh வால்யூம் மட்டும் 1,21,000 இருக்குது அண்ட் OI 55,955 இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பாசிட்டிவ்னு இருக்குது. ஸோ எல்லாமே பாசிட்டிவ்னு வந்தால் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து எப்படி கன்சிடர் பண்ணீங்க? இல்லைப்பா மார்க்கெட் கண்டிப்பாக எல்லோரும் ஊரே சொல்லிட்டாங்க பை தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் போவீங்களா? இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம விவேக் சொல்கிற மாதிரி லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் திருப்பிடுவாங்க அப்படின்ற நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத பாருங்கள். ஸோ OI பொறுத்த வரைக்கும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வந்து பார்த்தீங்கன்னா OI 234 புட் ஆப்ஷனில் அண்ட் வால்யூம் 180, கால் ஆப்ஷனில் 295 OI அண்ட் வால்யூம் வந்து 761. ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கலாம் நெக்ஸ்ட் 50ல். ஸோ இது வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நிஃப்டி மினியை தான் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி மினினே இதுக்கு பேர் வச்சுருக்கலாம். ஏன் இந்த மாதிரி பேர் வச்சாங்கன்னு தெரில. ஸோ எனிவே நல்லா தான் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். நிஃப்டி மினி த லாட் சைஸ் இஸ் டிஃப்ரெண்ட் 50 நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம 75 பதில் இது 50 நினைக்கிறேன் குவான்டிட்டி. நிஃப்டி மினி நிஃப்டி நெக்ஸ்ட் 50 25 50 எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுங்க. நீங்கள் சொல்லுங்கள் நிஃப்டி. ஏன்னா நெக்ஸ்ட்டு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எஸ் 25 எஸ் மினி தான் கரெக்டு தான் 25 நான் கரெக்டாக தான் சொல்லிடுவேன். ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் 15 நினச்சி சொல்லிட்டேன். சரி இல்லை சாரி 25 இஸ் அ லாட் சைஸ். இன்னும் ஒன்று இதில் வால்யூம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இதுலேயும் மூவ்மெண்ட் ஆகும். அதில் மூவ்மெண்ட் ஆகலாம் நிஃப்டி மெகா மூவ்மெண்ட் ஆகலாம், மினியும் மூவ்மெண்ட் ஆகுது.
எல்லாருமே மெகா. ஸோ எல்லாருமே மெகா தானே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதனால் மெகா தான் அதிகமாக விரும்புவாங்க. ஸோ அதனால் அதுலேயும் ஃபோக்கஸ் ஆகுது. மிச்சபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து டவுன் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஹெச்எல் டெக் அண்ட் இன்ஃபி, ஜிஎஸ்டி ஸ்டெபிலிட்டி ஸ்டீல், இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இதெல்லாம், ஸோ ஐ திங்க் இதெல்லாம் இந்த வாரம் வந்து ஐ திங்க் இந்த வாரத்தில் இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்த ஸ்டாக்ஸுங்க. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி மேஜராக இறங்கியிருக்கு. அண்ட் பாசிட்டிவ் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா பெல்லு, அதானி என்டர்டைன்மெண்ட்ஸ், பஜாஜ் ஆட்டோ, எட்டர்னல் அண்ட் டாடா கன்சியூமர்ஸ் அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த எவ்ரிதிங். ஸோ உங்களுக்கே தெரியும் ஸோ எப்படி இருக்குன்னு மார்க்கெட்டு. ஸோ மிட் கேப்பில் பொறுத்த வரைக்கும் பதாஞ்சலி, மேக்ஸ் ஹெல்த், கேபி டெக் அண்ட் ஜூப்ளியன் ஃபுட்ஸ் அண்ட் எல்டிஎஃப். ஸோ இதெல்லாம் வந்து இறங்கியிருக்கு மிட் கேப்பில். அண்ட் பாசிட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட், மேஸ்டாக், ஆர்விஎன்எல், ப்ரீமியர் என்டர்டைன் நினைக்கிறேன், எஸ்ஜிவிஎன், ஹிடுகோ. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் சைடில் இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணுறவங்க மிட் கேப்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இருக்க ஸ்மால் மார்க்கெட்லேயும் ஸ்மால் கேப் வந்து பயங்கரமாக இருக்குங்க. ஐஎஃப்சிஐ ஏறி இருக்குது, டிட்டாகிராஃப் ஏறி இருக்குது, கிரிஸி ஏறி இருக்குது, ரீட்ஸ் ஏறி இருக்குது, இன்னும் ஸோ டாட்டா பேட்டர்ன்ஸ் ஏறி இருக்குது. ஐ ஹோப் திஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏஞ்சல் ஒன் ஏறி இருக்குது. ஸோ ஏஞ்சல் ஒன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் 2700 ட்ரேட் ஆகுது, 2800 ட்ரேட் ஆகுது. பட் ஸ்டில் இன் தட் ஸ்மால் கேப்பில் இருக்குது. பிகாஸ் இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து கம்மியாக இருக்கும். மார்க்கெட்டில் ஷேர் ஆகிற ட்ரேடு வந்து வால்யூம்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் அப்படி இருக்குது. மிச்சப்படி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்மளோட ஐடியா தான். ஸோ எதில் வேணுமானாலும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டுட். ஸோ பாருங்கள், பார்த்து ஒரு ஐடியா பிளான் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணணுன்னு தோணுதோ ஃபோக்கஸ் ஆன் த செக்மெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஸ்லோ மூமெண்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். கேட்டிங்க அப்படின்னா ஸோ வெரி வெரி ஸ்லோ. மார்க்கெட்டில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்றது தான் என்னோடய கருத்து. பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி நடக்க போகுதுன்றது. க்ளோசிங் பார்த்தா தான் தெரிய போகுது நமக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து க்ளோசிங் பார்த்தோன்னா ஒரு ஐடியா கிடச்சிரும். இல்லைங்க, மார்க்கெட் மேலே ஏற்றி அப்படியே இறக்குறானா, ஏற்றி இறக்குறானா. ஸோ டாடா பேட்டர்ன்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ஸோ டாடா பேட்டர்ன்ஸ் வந்து இட்ஸ் அ பை அப்படின்றாங்க, ஸ்மால் கேப்பில் இருக்குது. ஸோ கன்சிடர் டாடா பேட்டர்ன். தனுக்கு அக்ரிடெக் இந்த கம்பெனி வந்து நீங்கள் பை பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் வந்திருக்குன்றாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்ப்போம்.
ஸோ அதனால் வந்து தனிகா அக்ரிடெக் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு எப்படி கன்விக்ஷனாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ யூ just see this point. Okay, consider the point. So very clear. Any doubt you can ask me that. டிசிஎக்ஸ் சிஸ்டம் வந்து 331 ரூபாய் பை சொன்னாங்களாம், 352 ரூபா போயிருக்கான். ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்குன்றாங்க. ஸோ அப்போலோ டயர்ஸ், ஸ்ரீ சிமெண்ட், தீபிகா நைட்ரைட், தீபக் நைட்ரைட், டாடா ஸ்டீல், என்எம்டிசி. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குன்றாங்க. சங்கம்ன்ற கம்பெனி வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ பாசிட்டிவாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க், பேங்க்கில் வந்து அக்கௌண்டிங் இஷ்யூ இருக்கறனால வந்து ஸோ அவங்க வந்து சிஎல்எஸ்ஏ அப்படின்றவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்களா இந்த ஸ்டாக்ஸை. ஆஃப்டர் த இன்னும் 2-3 அக்கௌண்ட் இஷ்யூ இருக்குது அண்ட் இன்டர்னல் ஆடிட். ஸோ ஆக்சுவலாக இந்த பேங்க்கில் வந்து நிறைய இஷ்யூ இருக்குங்க. இப்போ ஐ திங்க் லாஸ்ட் டைமாக வந்து இந்த கம்பெனியோட சிஇஓ மாற்றினாங்க, சேர்மன் மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து 3 வருஷம் கேட்டிருந்தாங்க, 1 இயர் தான் கொடுப்பேன்னாங்க. ஸோ அவங்க வந்து நான் இதையும் மாற்றி தரேன்னாங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றின ஒரு ஐ திங்க் லாஸ்ட் 3-4 months இட்ஸ் நாட் பாசிட்டிவ் நியூஸ். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் கம்பெனி. ஸோ பாராவும் ஸ்பேஸ் டெக்னாலஜியும் பாசிட்டிவாக நோட்டாக இருக்கான். ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் பார்க்குறவங்க பாருங்கள். முத்து ஃபினான்ஸ், சிஎஸ்சி அண்ட் பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம் அண்ட் மேரிகோ அண்ட் சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் ஆல் ஆர் த ஷார்ட் பில்டப் ஆகிருக்கான். ஸோ ஒய் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இறங்கியிருக்கான். ஸோ லாஸ்ட் 3-4 days ஸோ ஜஸ்ட் மார்க்கெட் அண்ட் கிராம்ப்டன் க்ரீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நோட் வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் த சம்மர் ஹாலிடே. ஸோ கதிரி வெயில்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இன்னையோட. பட் காம்பரண்ட் கேம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாங் எல்லாம் இந்தந்த ஸ்டாக்கில் இருந்ததெல்லாம் முடிச்சிருக்காங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர், IIFL ஃபினான்ஸ், யூனியன் பேங்கா, ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஸோ கனரா பேங்க். ஸோ இதிலெல்லாம் வந்து லாங் இருந்ததெல்லாம் வந்து இன்னும் முடிக்காமல் வச்சுருக்காங்களாம், அன்வைண்டிங் பண்ணாமல் இருக்கான். ஸ்டில் லாங் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவனும் இன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. ஸோ எப்படி இருக்குன்ற நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றதை பாருங்கள், பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். பாரத் ஒயர் ரோப்ஸ்ன்ற ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ ட்ரெண்ட் லைனில். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டாக்ஸ். IRFC, ஸோ இந்த ஸ்டாக்ஸும் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ டீசென்ட் வால்யூம் நடந்திருக்குன்றாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த டீசென்ட் வால்யூம் அண்ட் ஹையர் சைடில் போதான் பாருங்கள். ஓகே, நிறைய ஸ்டாக்ஸில் லாங் பில்ட் ஆகிருக்கான். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் என்னென்னா NCCC, LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், NTPC அண்ட் பதாஞ்சலி அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இதிலெல்லாம் வந்து லாங் நிறையவே ஆடப் ஆகிருக்கான். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டாக்ஸ். நிஃப்டி ஹெவி வெயிட்ஸில் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ICICI பேங்க், HDFC பேங்க், ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், ITC, L&T, TCS, பாரதி ஏர்டெல், L&T அண்ட் கோட்டாக் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் 5 பேர் மைனஸ்னால் அந்த பக்கம் 5 பேர் பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால் பேலன்ஸ்டிங்காக இருக்குது. PNC இன்ஃப்ராடெக் 261 ரூபாய்க்கு வாங்கி 280 ரூபாயில் முடிஞ்சிருக்கான். ஸோ பாசிட்டிவ் நோட்டாக முடிஞ்சிருக்கனால டார்கெட் அச்சீவ்னு போட்டிருக்காங்க. PNC இன்ஃப்ராடெக் தான் ரெக்கமெண்ட் பண்ணி முடிச்சதாக சொல்கிறாங்க. அனந்த்ராஜ்
இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ நல்ல ஒரு டீசன்ட். ஸோ கீழே இருந்து மேலே வருதான். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க, அப்படி இல்லை அப்படின்னா கீழே தான் போகணும்னா ஸோ வெயிட் அண்ட் கன்சிடர் த ஸோ டவுன் சைட் சேனலில் இருக்குது பாருங்கள் ஸ்டாக்ஸை. என்எம்டிசி ஸ்டீல் அப்படின்றது வந்து நாங்கள் வந்து 36 ரூபா 22 பைசாவுக்கு வாங்க சொன்னோம். 39 ரூபா போயிருக்கு. ஸோ வெரி டீசன்ட் ரிட்டர்ன் ஃபார் தட் கிளைண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்கன்றது இப்போ ஒரு நேற்று கூட நான் ஒரு நியூஸ் பார்த்தேங்க. ஆப்பிள் ஃபோன்ஸ் வந்து இனிமேல் வந்து இந்தியாவில் மேக் பண்ணாதீங்க, நோ, ஸோ யூஎஸில் மேக் பண்ணுங்கன்றாங்க. ஸோ அது வந்து ஒரு நியூஸ் அலர்ட்ஸாக வந்திருக்கு. ஸோ ஏன்னா வந்து ஸோ காஸ்ட்லி, யூஎஸில் நீங்கள் மேக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை ரெடி பண்ணி விற்றிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ யூஎஸ்லேயே ரெடி பண்ண சொல்கிறாங்க. பட் இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ஆப்பிள் சிஓஸ் சேர்மன்ஸ் எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல. let's hope that. Okay. டாடா டெக் 700 வாங்கி 745 ரூபா. ஸோ குளோபல் சர்ஃபேஸ் வந்து அதுவும் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜி என்டர்டைன்ட் 117 வாங்க சொன்னாங்க, 129 ரூபா போயிருக்கான். ஸோ அதனால் வந்து அதுவும் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் இன் தி ஸ்டாக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்றது பார்ப்போம். ஓகே, எஸ்கேஎஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர் வந்து 9% ரேலி ஆகிருக்கான். ஸோ Q4 ரிசல்ட்ஸ் வந்து டிவிடெண்ட் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷேர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் மட்டும் 75 கோடி பண்ணியிருக்காங்களாம். இயர் ஆன் இயர் வந்து 20% க்ரோத் ஆகிருக்கான். ஸோ டிவிடெண்ட் ஷேர் மட்டும் எவ்வளோ தராங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து 14 ரூபா 5 காசு தராங்களாம். ஸோ எஸ்கேஎஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேரு. ஸோ எஸ்கேஎஃப் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேரை நம்ம பார்ப்போமா. ஸோ எப்படி இருக்குது, எவ்வளோ ஒரு ஷேர் அப்படின்னா, ஸோ எஸ்கேஎஃப் இந்தியா எனக்கு தெரிஞ்சு 100 ரூபாயிலேருந்து 200 இருக்குமான்னு தெரியல. எஸ்கேஎஃப் இந்தியான்றது ஆட்டோமொபைல் இந்த மாதிரி கம்பெனிஸ் வருது செக்டார்ஸ் தான் இது. ஓகே, ஸோ இந்த ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4000 ருபீஸ் இருக்குங்க.
கைஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 4500 மேலே ட்ரேட் ஆகுதுங்க. ஸோ 4500 ட்ரேட் ஆகிற ஷேரை வந்து 14 டிவிடெண்ட் தரான். ஸோ இந்த 14 வச்சு நம்ம என்ன பண்ணுறது? 4000 14 எத்தனை % டிவிடெண்ட்டுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ 4500 வச்சுருந்தா கூட 45 டிவிடெண்ட் கொடுத்துருக்கலாம் 10%னா. ஸோ 1%னா 4.50. ஸோ நான் 9 ஸோ கிட்டத்தட்ட 4% டிவிடெண்ட் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை 3.5% டிவிடெண்ட் கொடுக்குறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களால் வந்து இந்த 3.5% 4500 போட்டு 3.5% டிவிடெண்ட் வாங்குவீங்களான்னு எனக்கு தெரியல. 1500 ஸ்டாக்கும் க்ரோத் ஆகுது, அட் த சேம் டைம் 3% டிவிடெண்டும் தரேன்னா ஓகே, யூ கேன் கன்சிடர் தி ஸ்டாக்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட பிளானையும் கவனிங்க. ஓகே, வீல் மூவ் டு தி அதர் ஸ்டாக்ஸ். ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 4600 வாங்க சொன்னாங்களாம். ஐ திங்க் 5100 போயிடுச்சான். ஸோ ஸ்டாக்ஸ் பிடிசி இண்டஸ்ட்ரி வந்து ஆல்ரெடி க்ரோத் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஏறும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ், நீங்கள் தான் சொல்லணும். ஸோ நேற்று பை சைடில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விசாகா இண்டஸ்ட்ரீஸ், கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின், அதுக்கப்புறம் வந்து IOL கெமிக்கல் அண்ட் ஃபார்மா அண்ட் காக்கிட்டன் கெமிக்கல்ஸ், இ-கிளர்க்ஸ் சர்வீஸ், கணேஷ் பென்சோபிளாஸ்ட், நீல்கமல், ஹெக், யூகேன் பிரிசம், ஜான்சன், JK லக்ஷ்மி சிமெண்ட், அரவிந்த் ஃபேஷன், TVS ஸ்ரீ சக்கரா, வாஸ்கான் இன்ஜினியர்ஸ், விஷ்ணு கெமிக்கல்ஸ். ஸோ இதெல்லாமே நேற்று வந்து பை ரெக்கமெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்க்ரீன் ஹைலைட்டில் ஆகிருக்கனால ஸோ இதெல்லாம் மானிட்டரில் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ரோ இந்தியா, ஸோ இதுவும் நேற்று பை இன்னைக்கு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. ஓகே, டாப் லூசர்ஸில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கன்சிடர்ஸ் த ஸ்டாக்ஸ் மார்க்கெட். டிடகிராஃப் ரயில்ஸ் நம்ம ஆல்ரெடி காலையிலே பேசிட்டோம். L&T தன்னோட ஷேர்ஸில் வந்து 38 டிவிடெண்ட் கொடுக்குறாங்களாம். ஸோ ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சுருக்கவங்க அப்ளை ஃபார் த டிவிடெண்ட் வருதான்றது மானிட்டர் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்ஸில். ஓகே, L&Tலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காஸ்ட்லியான ப்ரைஸ் நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க L&T மட்டுமே? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு L&T வந்து 2,000 to 4,000 இருக்கும்னு நினைக்கிறேன். லான்சன் டியூப் தான் நினைக்கிறேன், அதுதான் வந்து உங்களுக்கு அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3600 ட்ரேட் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஸோ அதனால் வந்து இட்ஸ் குவைட் காஸ்ட்லி தான். 35 ரூபா. ஸோ போன ஸ்டாக் வந்து 14 ரூபா கொடுத்தாங்கன்னா 4000 ரூபாய்க்கு. ஸோ 4000 14 ரூபா, இது 3600 வந்து இட்ஸ் கிவிங்க எவ்வளோ வருது பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு 38 ரூபா டிவிடெண்ட். ஸோ அது 14 ரூபா, இது 38 ரூபா L&T. ஸோ அதனால் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இது உங்களுக்கு செட் ஆகணும். ஸ்டார் ஹெல்த் 349 ரூபா போய் சொன்னாங்கன்னா 440 ரூபா போயிருக்கோம். ஸோ கன்சிடர் த பாயிண்ட். பஜாஜ் எலக்ட்ரிக்கல் நல்லா போகுதான். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ பஜாஜ் எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள். BL கேஷப் அப்படின்ற ஸ்டாக்கும் ஏறிட்டுருக்கோம். ஸோ கன்சிடர் த பாயிண்ட். JSW எனர்ஜி வந்து 468 ரூபா பை சொன்னாலும் 505 ரூபா போயிருக்கான். டார்கெட் புக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஜூபிட்டர் வேகன்ஸ், ஓகே,
இந்த ஸ்டாக் வந்து ஏறி இருக்கும். ஸோ கவனமாக செலுத்துங்க. ஓகே, ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பை சைடுக்கு. ஸோ நிஃப்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். நிஃப்டி அவ்வளோதாங்க. ஸோ 25,012 ட்ரேட் ஆகுது. ஸோ நோ சேஞ்சஸ் ஸோ ஃபார். ஸோ மார்க்கெட் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஸோ ஐ திங்க் நம்ம வந்து 245 வீல் க்ளோஸ் எவ்ரிதிங். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 10 நிமிஷம் இல்லை, இன்னும் ஒரு 7-8 நிமிஷத்தில் வீல் க்ளோஸ் திஸ் மார்க்கெட். பிகாஸ் மார்க்கெட் இதுக்கப்புறம் ஒன்றும் மூவ்மெண்ட் ஆகுது லாஸ்ட் 45 மினிட்ஸில். ஏன்னா எஃப்ஐ வர்றது ரொம்ப கஷ்டம்தான் இதுக்கப்புறம். ஸோ அவங்க வந்து வாங்க வேண்டியதை காலையில் வாங்கிட்டு இருப்பாங்க. டிஐ கீழே போனதை மேலே வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து பேலன்ஸாக நின்றுடுச்சு நான் நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸிங்காக மார்க்கெட் நிற்கிறதுனால வி கேன் ஃபோக்கஸ் திஸ் பாயிண்ட். கிளியர்? ஸோ மார்க்கெட் வந்து ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லைங்க. ஸோ அப்படியே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ டாலர்ஸும் வந்து இந்தியா விக்ஸ் வந்து 16.44 வந்திருக்கு. ஸோ நல்லாவே இறங்கியிருக்குன்னு நான் சொல்வேன். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா இறங்கினால இட்ஸ் வெரி டீசன்ட் மார்க்கெட். ஓகே, ஸோ குவைட் இம்ப்ரெசிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு. ஸோ டாலர்ஸ் வந்து இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் வந்து 101லேருந்து 100.80 வந்திருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ். ஸோ நம்ம வந்து ஐம் சாரி. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா 85.58 காசில் ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ஸோ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ டாலர்ஸ் எல்லாம். ஸோ டாலர்ஸ் இந்த வாட்டி வந்து ஆல்ரெடி 83 ரூபா வரைக்கும் ரீச் ஆகிருக்கு மேல. ஸோ அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு மார்க்கெட். எஸ், இந்தியா விக்ஸ் வந்து கன்சிஸ்டன்ஸ்லி ப்ரோக்கன் ஆகிட்டே போயிடுது. ஸோ அதனால் வந்து டாலர் வந்து 14 ரூபா வர வரைக்கும், இந்தியா விக்ஸ் வந்து 14 ரூபா வர வரைக்கும் சான்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 22 ரூபா சட்டுன்னு டச் பண்ணுற மாதிரி தெரியல ஹையர் சைடில். அதனால் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணிவிட்டு யூ ஜஸ்ட் பிளான் யுவர் செல்ஃப் ட்ரேடிங். ஓகே, ஸோ எவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் ஏறினா உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து கிடைக்கும்ன்றதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெண்டு சைடும். ஓகே, ஸோ வீக்கெண்ட்ஸ் மார்க்கெட்டுன்றதுனால ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகே 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 இந்த மாதிரி 2-3 நாள்லாம் மார்க்கெட் இருந்தால் என்ன ஆகுறது மார்க்கெட்டு சொல்லுங்கள். ட்ரேடர்ஸ் எல்லாம் அப்படியே வந்து கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி ஆகிடும். ட்ரேட் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் தான் ப்ராஃபிட்டில் நிறைய ட்ரேடை வந்து பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க, இன்ட்ராடே நிறைய ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் வந்து ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் தான் நிறைய ப்ராஃபிட் பண்ண மாதிரி தெரியும். ஸோ யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் இட். இல்லை உங்களோட ப்ரோக்கரேஜ் அதிகமாக உங்களோட ப்ரோக்கர் சாப்பிட்றாங்க அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் ட்ரேடர்ஸ். ஸோ தே வில் கிவ் யூ த வெரி டீசன்ட். உங்களுக்கு வந்து எல்லா ட்ரேட்ஸுக்கு மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் 10 ருபீஸில் அவங்கக்கிட்ட. நீ இன்ட்ராடே கேரி ஃபார்வர்டு எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ 10 ருபீஸ் அவங்கக்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதான்ட்டு. ஏன்னா அவங்க வந்து லைக் எல்லாத்தையுமே கம்பைனாக தராங்க உங்களுக்கு சர்வீஸு. ஸோ நான் லைக் டிப்ஸ் மட்டும் தரமாட்டாங்க, லெவல்ஸ் மட்டும் கொடுப்பாங்க உங்களுக்கு, மற்றபடி எதுவும் கிடைக்காது. ஸோ நல்லா நான் ஓன் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து
யூ கேன் ஃபோக்கஸ் திஸ் கம்பெனி. ஸோ இவங்க வந்து நல்லா டீசெண்டான சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லாவே. ஸோ டவுட்ஸ் எதாக இருந்தால் கூட கால் பண்ணி கேட்கலாம். ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நிறைய டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக டவுட் கிளியர் பண்ண முடியாது. ஸோ இது 1 or டவுட்ஸ் 2 டவுட்ஸ் இருந்ததுன்னா மார்க்கெட் பற்றி, என்ட்ரி எக்ஸிட் பற்றி they'll give a support to you. ஓகே, ஸோ பாருங்கள், மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு யார் பிடிக்குமோன்னு. அண்ட் கோர்சஸ் வேணுன்றவங்க தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸும் அவங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க. சரி, நிறைய பேர் என்ன கேட்குறது என்னென்னா, சார் இப்போ இந்த கான்ட்ராக்டில் வந்து வாங்க சொல்கிறீங்க, பட் அடுத்த கான்ட்ராக்டில் வந்து காஸ்ட்லியாக இருக்குது ப்ரீமியம் அப்படின்னா நான் எப்படி இதை வந்து டேக்கிள் பண்ணுறது அப்படின்றத மாதிரி கேட்குறீங்க. பிரதர், இப்போ வந்து என்னென்னா ₹1 ₹2 we can be easily tackle. பட் இதுவே வந்து ஒரு ₹40 ₹50 வச்சுங்களேன், இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டு டேக்கிள். இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ கரண்ட் ஸ்டாக் வந்து ₹200 ட்ரேட் ஆகுது. ஓகே, அடுத்த ஸ்டாக் ₹250 ட்ரேட் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இந்த ஸ்டாக் இறங்குமா ஏறுமான்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டாக்கையும் நம்ம வாங்கிட்டு தப்பாக அடிச்சிட்டோம்னா அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதனால் வந்து ஃபியூச்சர்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு ரோல் ஓவரில் வந்து என்ன ஆகும்னா, என்ன சொல்கிறது, இந்த ஸ்டாக் அப்படியே பிளைண்டாக ரோல் ஓவர் பண்ண முடியாது நீங்கள் அந்த ₹40 ₹50. இப்போ நீங்கள் யூஸ்வலி இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நேச்சுரல் வந்து நான் வந்து ₹250 வாங்குகிறேன் சார், ₹300 விற்றுடலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டாக் ப்ரீமியமே வந்து ஒரு ஸ்டாக்கும் இன்னொரு கான்ட்ராக்ட்டுக்கும் ப்ரீமியமே ₹50 கேப் இருந்ததுன்னா நான் ஹவு கேன் ஐ புக் த ப்ராஃபிட்னா இட்ஸ் குவைட் சேலஞ்ச் தான். ஸோ அதனால் வந்து என்னென்னா, அப்போ ப்ரீமியம் கேப்பும் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஜஸ்ட் ஹேவ் த ஐடியாஸ். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஸோ மண்டே மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.